மகத்துவத்தினாலும் அவர் இன்றும் ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? என் தேவன் ராஜாவாக வீட்டில் இருக்கிறார்னு எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனம் வாசியுங்கள். யாராவது ஒரு மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து கொண்டால் பணிந்து கொண்டால், இது யாருடையது? நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, திருநெல்வேலிக்கே விளங்குதா? எவனோ ஒருத்தன் திருநெல்வேலிக்காரனுக்கு அல்வா கட்டி கொடுத்தானாம். அந்த மாதிரி பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. தேவனுக்கு சொந்தமானதை எடுத்துக்கொண்டு போய் அவன் சொல்றான், இதெல்லாம் எனக்கு சொந்தம். யார் சொன்னது? யார்? ஓனருக்கிட்டே போய், வீட்டு ஓனர்கிட்டே போய் என் வீடுன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? சுத்தியல் எடுத்து தலையில் வாங்கி ஒரு பொட்டுன்னு ஒரு போடுவான். ஏண்டா நான் கட்டினேன் வீட்டுக்கு முன்னால் நின்றுட்டு நீ ஓனர்னு சொல்கிறியா? இதுக்கு அஸ்திவாரம் போடும்போது தெரியுமா உனக்கு? இதுக்கு என்னென்ன பண்ணேன்னு தெரியுமா? எங்கெங்கே எந்தெந்த மலையெல்லாம் வைக்கணும்னு நான் யோசிச்சு செஞ்சேன் தெரியுமா? நட்சத்திரங்கள் எந்த இடத்துல இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் யோசிச்சேன்னா அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் எவ்வளவு அழகாக நான் இதெல்லாம் உண்டாக்கியிருக்கிறேன். நீ திடீர்னு இதெல்லாம் வந்து என்னதுன்னு சொல்கிறியா? தலையில் பொட்டுன்னு போடுவார். ஸ்தோத்திரம். அவன் திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். வேத வசனம் சொல்லுது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. நீங்களும் நானும் சொல்லணும், என் தேவனுக்கு சொந்தமானது. இதெல்லாம் சொல்லுங்க, எல்லாமே தேவனுக்கு சொந்தம். இங்கே இருக்கிற மனுஷர்கள், மக்கள் யாராக இருந்தாலும் சரிங்க, தேவனை அறிஞ்சாலும் அறியலைனாலும் அவங்கெல்லாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள். ஏன்னா பூமி முழுவதும் எல்லாமே அவரால் உண்டாக்கப்பட்டது. அவரை இல்லாமல் யாரும் இதில் சிருஷ்டிப்புக்குள்ள உள்ள வரல. அவர் தான் எல்லா சிருஷ்டிப்புக்கும் ஆதியாக இருக்கிறார். ஆனால் என்ன நடக்குது? அவர் உண்டாக்குனதுலேயே திருநெல்வேலிக்கே அல்வா மாதிரி இவன் சொல்கிறான், இதெல்லாம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்குதான். யாருக்கிட்ட? சிருஷ்டித்தவர்கிட்டயே போய் பேசிக்கிட்டு இருக்கிறான். வாசிங்க அந்த வசனத்தை, மறுபடியும் வாசிங்களேன். மறுபடியும் பிசாசு கொண்டு போய் காண்பித்து விழுந்து, அவர் பார்த்து நினைச்சா இன்னொரு பூமியையும் உண்டாக்க முடியும். இன்னொரு பூமி இல்லை, 800 பூமியையும் உண்டாக்க முடியும். எத்தனை பூமியை உண்டாக்க முடியும், எத்தனை ஜனங்களையும் ஒரே வார்த்தையினாலே அவரால் சிருஷ்டிக்க முடியும். இவன் அவருக்கே போயிட்டு இதை நான் உனக்கு தருவேனா? ஆமாம், உங்ககிட்ட தான் வந்து அவர் கியூவில் நிற்கிறார் வாங்கிறதுக்காக. ஸ்தோத்திரம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேற ஒன்றுக்கும். இதெல்லாம் எதுக்கு அவன் திருடுறான்? தேவனுடையதை திருடி வைத்துக் கொள்ளுகிறான். யாரோ ஒரு தேவ மனுஷன் எங்கேயோ உட்காந்து தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஒரு ஆலயத்திலையோ அல்லது வீட்டிலையோ அல்லது எங்கேயோ ஒரு தேவன் ஒரு காரியத்தை ஒரு தீர்க்க தரிசிக்கு வெளிப்படுத்துவார். அவன் யார்கிட்டையாவது உட்காந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பார், அல்லது அவர் அங்கே பேசியிருப்பார். இதை ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற பிசாசு வந்து எவனுக்குள்ளேயாவது பூந்துக்கிட்டு சாமி ஆடிட்டு சொல்லுவான், இது நடக்க போகுதுன்னு. நீ சொந்தமாக யோசிக்க தெரியாதவன், சொந்தமாக உண்டாக்க தெரியாதவன், சுய புத்தி எதுவுமே உனக்கு கிடையாது. எந்த காரியமே உனக்கு வெக்கம், மானம், சூடு, சோர்ணம் எதுவுமே கிடையாது. நான் உங்களை சொல்லலை. நாயை போ வெளியேன்னா மரியாதை உள்ள நாய், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த நாய் சூனோடனே பயந்து ஓடி போயிடும்.
கீழே குளிஞ்சு கல் எடுக்கிறதுக்குள்ளைக்கு நாயை காணலை. ஆனால் 6000 வருஷமா எத்தனை ஜனங்களை தேவனை விட்டு வழிவழக பண்ணுகிற காரியங்கள் இன்னைக்கு நின்று நாமளும் உட்காந்து இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னா வம்பு பண்ணாலும் மறுபடியும் இது என் வீடு என் வீடுன்னு வந்து உட்காந்துக்கிட்டு மறுபடியும் திருட நீயா கட்டின அந்த வீட்டை. ஒரு நாள் இப்போ பாட்டு நடத்தினா பார்த்தீங்களா, எங்கள் பாப்பா அவள் பிறந்திருக்கிறா. பிறந்து 10 நாள் ஆகுது. 10 நாள் தான் இருக்கும். அவள் ஊரில் இருக்கிறா. நான் அவளை போய் 18 மணி நேரம் கழித்து போய் பார்த்தேன். அவளை தான் நினைக்கிறேன், 18 மணி நேரம் கழித்து அவளை போய் பார்த்தேன். ஏன்னா அவள் பிறந்தது நான் ஆராதனையில் நடத்திட்டு போனால் தான் அவளை பார்க்க முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஒரு 10 நாள் கழித்து ஒரு அம்மா, ஒரு கவுண்டச்சி அம்மாவை யாரோ சர்ச்சுக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டாங்க, தெரிஞ்சவங்க கூப்பிட்டு வராங்க. இந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுறேன். நல்ல விளைச்சல கட்டின அம்மா. இன்றைக்கும் இப்போ இங்கே உட்காந்து பேர் என்ன, சந்தையில் உட்காந்து காய்கறி விற்றுக்கிட்டு இருக்குது அந்த அம்மா. கூப்பிட்டு வந்துட்டான் சாமியாடி அந்த அம்மா. வந்த உடனே நான் லாஸ்ட்டில் ஜெபம் பண்ணுறதுக்கு அவருக்கு நான் போய் அந்த அம்மா தலையில் கை வைக்கலான்னு போய் ஜெபம் பண்ணா, ஏய் அப்படின்னு கத்துச்சு. என்னடா இது கத்துது அப்படின்னு பார்த்தா அசுத்தாய். சரி போ அப்படின்னு துரத்துனா சொல்லுது. நான் போகிறேன். அப்போ தான் வந்திருக்குங்க, அந்த வாரம் தான் வந்திருக்குது. எங்கள் குடும்பம் பற்றி தெரியாது. இப்போ தான் எனக்கு குழந்தை பிறந்து ஒரு 10 நாள் தான் ஆகுது. அந்த ஆவி சொல்லுது, நான் போயிடுறேன், உன் பிள்ளை இருக்குல்ல, இப்போ தான் பிறந்திருக்குது, 10 நாளான குழந்தை, உன் பிள்ளைய எனக்கு கொடு, நான் போகிறேன் அப்படின்னுச்சு. எனக்கு இப்படி கேட்டவுடனே நிறைய பேர்த்துக்கு பயம் வந்திருக்கும். ஒரு சிஸ்டர் வந்து ஒரு பாஸ்டர்கிட்ட போயிருக்கிறார். அங்கே போய் ஜெபம் பண்ண உடனே அது ஆடி இருக்குது. ஆடின உடனே அம்மா இது ரொம்ப வம்பாக இருக்குது, நான் குடும்பம் குட்டி பிள்ளைகளோடு இருக்கிறேன், நீ தயவு செய்து போயிடும்மா, என் வீட்டுக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு அந்த அம்மாவை விரட்டி விட்டுருச்சாங்க அந்த பாஸ்டர். நெகேமியா சொன்னது மாதிரி என்னை போல் மனுஷன் ஓடி போவானோ. இது கேட்குதுங்க, உன் பிள்ளைய எனக்கு கூட நான் போகிறேன்னு. நான் அடுத்த நிமிஷம் ஆவியில், ஆண்டவரே இந்த ஆவிக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு வார்த்தையை போட்டார். என்னன்னா, நான் கேட்டேன் அந்த ஆவிட்ட, ஆமாம் அந்த பிள்ளைய நீயா எனக்கு கொடுத்தேன்னு கேட்டேன். இந்த பிள்ளைய நீயா கொடுத்த? இல்லை, கர்த்தர் தானே எனக்கு பிள்ளைய கொடுத்தாரு, நீ போய் கர்த்தர்கிட்ட போய் கேளு அப்படின்னேன். அல்லேலூயா. இது யார் கொடுத்த பிள்ளை? இது தேவன் கொடுத்த பிள்ளை. நீ போய் கேட்கதா இருந்தால் கர்த்தர்கிட்ட போய் கேளு. சிலுவையிலே குத்துவார், மூஞ்சிலே குத்துவார். ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்ததை நீ எடுப்பியா? அவை திருடன். எங்க ஆத்மாவை திருடலாம், யார் வீட்டில் நஷ்டத்தை உண்டாக்கலாம், யாரை வந்து துன்பத்தில் கொண்டு வந்து எதையாவது ஒரு நஷ்டப்படுத்தலான்னு இந்த திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வர்றான். இவன் என்ன பண்ணுறான், தேவனுடையதையே எடுத்து தேவனுக்கே விலை பேசி பேரம் பேசி விற்கிறான். பாருங்களேன். நீர் என்னை பழிந்து கொண்டால் இதெல்லாம் உனக்கு என்ன செய்வேன். நம்ம ஊரில் பிள்ளைகளுக்கு மிட்டாய் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு தானே, இங்கே வாடா. பழைய காலத்தில் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகும்போது, யாராவது உனக்கு ஆசை வார்த்தை காட்டி உன்னை வாடா அந்த மிட்டாய் கொடுக்குறேன்னா போயிடாத. ஆண்டவர்கிட்ட போய் அப்படித்தான் ஒரு மிட்டாய் காமிக்கிறது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற மகிமையெல்லாம் காமிச்சிருக்கான் ஆண்டவர்கிட்ட. இங்கே வர இந்த மகிமையை உனக்கு நான் தர்றேன், நீ என் காலில் விழுந்து என்னை பணிந்து கொள்ளு. என்ன வார்த்தை பாரு, யாரை பார்த்து. அல்லேலூயா. இதெல்லாம் நீ தர்றதா? உண்டாக்குனதே அவர் தான். அவருக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தே உண்டாக்கிக்கிடுவார். அவர்கிட்ட இன்னும் வல்லமை இருக்கிறது, இன்னும் அவர் அதிகாரத்தோடு இருக்கிறார். இன்னும் ராஜரிகம், மகிமை, தேவாதி தேவன், வல்லமை உள்ளவர், மகிமை உள்ளவர், மாறாதவர், அற்புதமானவர். இன்றைக்கும் அவர் அதே வல்லமையில் இருக்கிறார். ஆமாம், சொல்கிறான் பாருங்களேன். இதெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம்
4வது அதிகாரத்துக்கு வாங்களேன். 4வது அதிகாரம் 5வது வசனம். பின்பு பிசாசு காண்பித்து, இங்கே பாருங்க, முதல்ல வந்து என்ன சொன்னா, ராஜ்யமும் மகிமையும். அந்த ராஜ்யம்னாலும் அதிகாரம்னாலும் எல்லாம் ஒன்று தான். ராஜ்யம்னாலும் அதிகாரம்னாலும் ஒன்று தான். உங்களுக்கெல்லாம் தெரியுமா? இந்த ராஜ்யத்தை பற்றி தான் நேபுகாத்து நேச்சாருக்கு தேவன் வெளிப்படுத்தினார். ராஜ்யம், அதிகாரம். ஒரு பொற்சிலையை பார்க்குறோம், பொன்னாலான தலை, அது நேபுகாத்து நேச்சர். மார்பும் கையும் மேதியா பெர்சியா. இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? ஆமாம். கால், தொடை, இதுகள்லாம் ஒவ்வொரு ராஜ்யத்தை குறிக்குது. கடைசியில் ஒரு கீழ்த்தனமான ஒரு ராஜ்யம் உண்டாகும், அதுதான் பாதம். 10 விரல், கால். இப்போ தான் கீழ்த்தரமான ராஜ்யம் வந்திருக்குது. இது எல்லாத்துக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. இது ஏற்கனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தடவை யூரோப் ஒன்று சேர்ந்துச்சு. மறுபடியும் இப்போ நம்ம காலத்தில் ஒரு கூட்டமைப்பாக ஒன்று சேர்ந்து அவங்க ஒரு பெரிய ஒரு சேனையாக எழும்பி இன்றைக்கி ஒன்றா நிற்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும். எத்தனை பேருக்கு அது தெரியுதுன்னு தெரியலை. அவங்க தங்களுக்குன்னு தனி படைகளை வச்சுருக்கிறாங்க, இராணுவத்தை வச்சுருக்கிறாங்க, தனி பணத்தை வச்சுருக்கிறாங்க. அவங்க தங்களுக்குன்னு ஒரு தலைவரை ஏற்படுத்தி மறைமுகமாக அவருடைய அதிகாரத்தை அவங்க விரும்புகிறாங்க, செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மறைமுகமாக ஒரு ஷோ என்று சொல்லப்படுகிறது. பிரைஸ் காட். ஒரு 13 குடும்பம் இருக்குது. ஒரு முக்கோணம் போட்ட ஒரு கண்ணு படம் பார்த்துருப்பீங்க நீங்கள். சினிமாவெலாம் இன்றைக்கி தயாரிக்க ஆரம்பிச்சிட்டான் நிறையா. நான் பேசுகிறது எத்தனை பேருக்கு விளங்குது? ஏதாவது தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? யார் அது? யாருங்க? நான் யாரை குறித்து பேசுகிறேன்? பிசாசுக்கிறீங்க. பிசாசு யாரோ ஒருத்தர் மூலமாக தானே வரணும். 13 குடும்பம் சேர்ந்து இந்த பூமியை விலைக்கு வாங்கிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா? உங்கள் இந்தியாவையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம இந்தியாவும் இப்போ 13 குடும்பத்துக்கு அடிமை. தெரிஞ்சால் தெரியாமலோ நம்ம ஆட்கள்லாம் யார் வந்தாலும் கடனை வாங்கிக்கிட்டு இருக்கிறான். எவனோ ஒருத்தங்கிட்ட விற்றுட்டு அவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். வாங்கிக்கோ, ஒரு நாளைக்கு இந்த பணத்தெல்லாம் கொடு, இல்லைன்னா நாட்டை கொடுன்னு கேட்க போகிறான். அவன் கொடுக்க முடியாது. இப்போ சொல்லுவான், ஒரு ஆட்டை நீயே ஆள், கொஞ்சம் என்கிட்ட கேட்டு மட்டும் எதை செஞ்சாலும் செய் அப்படின்னு வந்து நிற்பான். நீ பணம் எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டாம். இவ்வளவு தானே, இத்தனை கோடியை அவன் கேன்சல் பண்ண போகிறான் அப்படின்வான். அவன் தான் யாருன்னு அந்திகிறிஸ்து. விளங்குதா? இந்த உலகம் முழுவதும் ஒருத்தனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். யாருக்கிட்ட பேசுகிறான்? அதிகாரத்தையும் மகிமையையும் உடையவர், ஏற்படுத்தினவர், சிருஷ்டித்தவர்கிட்டயே உனக்கு இதை தர்றேன் அப்படிங்கிறான். எவ்வளவு வேதனையாக இருக்கும். வீட்டு ஓனருக்கே வாடகைக்கு விட்டால் எப்படி இருக்கும் பாருங்களேன். ஒரு வீட்டு ஓனருக்கு அந்த வீட்டை வாடகைக்கு விட்டால் எப்படி இருக்கும்? நான் வாடகைக்கு விடுறேன் இந்த வீட்டை. என்ன டேய், பத்திரமே என் பேரில் தான்டா இருக்குது, என் வீட்டை எனக்கே நீ வாடகைக்கு விடுறியா? அதைத்தான் நான் முன்னவே சொன்னேன் இல்லையா? அவன் திருடன், அவன் எத்தன், அவன் ஏமாத்துக்காரன். இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிச்சுட்டு நாம் கடந்து போகலாம். உபாகமம் 10வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். உபாகமம் 10:14. சீக்கிரம் சப்போர்ட் பண்ணுங்க. ஆகையால் அந்த வசனம் தான். இதோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம். நீங்கள் என்னன்னே தெரியல. இன்றைக்கி எல்லாம் நான் ஒன்று சொன்னேன், நீங்கள் ஒன்று எடுத்து வாசிக்கிறீங்களே. நானும் பார்க்குறேன், 1 2 இல்லையா? எல்லா வசனமே நான் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று எடுக்கிறீங்க. யார் இது?
சரி வாசிங்க. இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க என் தேவன்? எல்லாமே, வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் என் தேவனுக்கு சொந்தம். ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்புறம் 50வது சங்கீதத்தில் 50வது சங்கீதம் 12வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்களேன். சொல்லேன். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பசியா, நான் பசிக்குதுன்னா அவனோட சொல்ல மாட்டேன்னா ஆற்றத்தத்தை மாற்றத்தத்தை இதெல்லாம் சிந்தி கொண்டு வந்து வெட்டுறா, நான் அப்போ தான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நான் எனக்கு பிரியமாக இருந்தால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வனத்தில் தெரியுது பார்த்தீங்க, அதெல்லாம் என்னுடையவைகள். காடுகளுக்குள்ள இருக்கிற மாடுகள் ஆடுகள், நான் இந்த ரத்தத்து மேலேயா பிரியமாக இருக்கிறேன்? நீதியின் பலிகளாகிய ஸ்தோத்திர பலிகள் மீதும் நீதியின் வாழ்க்கையின் மீதும் அல்லவா தேவன் பிரியமாக இருக்கிறார். நொறுங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான இருதயத்தை அல்லவா அவர் புறக்கணிக்காமல் இருக்கிறார். எத்தனை பேர் கேட்கிறீர்கள்? அல்லேலூயா. நீங்கள் பலின்னு எத்தனை பேர் செலுத்தணும்னு விரும்புகிறீங்க? என்ன பலி செலுத்தணும் தெரியுமா? என்ன பலி செலுத்தணும்? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் நான் உட்காந்து ஒரு நாள் அதிகாலையில் அழுதேன். என்ன பலி செலுத்திடுவே உமக்கு, என்ன பலி செலுத்திடுவே. காலையில் அதிகாலையில் ஜெபத்தை முடிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தேன். யோபு தினந்தோறும் எந்திரிச்சு அவனுக்காகவும் அவன் பிள்ளைகளுக்காகவும் பலி செலுத்தினான்னும் பொழுது நான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் என்னப்பா பலி செலுத்துறது அப்படின்னு உட்காந்து அழுதேன். ஸ்தோத்திரம். நான் கடந்த நாள் யூடியூப்பில் போய் பார்த்தா அது ஒரு சபையில் உட்காந்து பாடி தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள். நான் யூடியூப்பில் கொஞ்சம் நான் வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீர்கள்? பார்த்தீங்களா? நிறைய பேருக்கு என்ன நடக்குதுன்னு, இங்கே என்ன பேசுகிறேன்னே தெரிய மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். தேவன் எந்த பலியின் மீது பிரியமாய் இருக்கிறார்? நீதியாகிய பலி. நீங்கள் தேவனுக்கு உண்மையும் நேர்மையும் நீதியுமாய் வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்துகிற பலியை அல்லவா அவர் விரும்புகிறார். ஆட்டு இரத்தத்தின் மீதும் மாட்டு இரத்தத்தின் மீதுமா தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் என்னுடையவைகள், இது எனக்கு தேவையில்லை, நான் தேவை நான் எடுத்துக்குவேன், நீங்கள் தான் எனக்கு பரிசுத்தமான பலிகளை செலுத்த வேண்டும். இன்றைக்கெல்லாம் சபை பரிசுத்தத்தெல்லாம் மறந்து போயிடுச்சு. ஸ்தோத்திரம். இன்றைக்கெல்லாம் ஊழியம், தேவனுக்காக ஊழியம் செய்கிறதையெல்லாம் மறந்து போயிடுச்சு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டதே எதற்காக தெரியுமா? இழந்து போன அவருடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்ளத்தான். இழந்து போன சாயல், அவரின் சாயலில் உருவாக்கப்பட்ட நாம் அந்த சாயலை இழந்து போனோம். மறுபடியும் நமக்குள் இழந்து போன சாயலை மறுபடியும் புதுப்பிக்கத்தான் தேவன் நம்மை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் நம்புவீங்களா? என்னைய நேற்று ஒருத்தட்ட பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்ககிட்ட ஒரு வாய் விட்டேன். என்னென்னா, நான் ஒரு 30, 32, 35 வருஷத்துக்கு முன்னால் இடுப்பில் கத்தி செயினெல்லாம் வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அது ஒரு வாழ்க்கை. ஒரு 33 வருஷத்துக்கு முன்னால் கிறிஸ்தவர்களையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அது ஒரு வாழ்க்கை. என்னை நம்புவீங்களா? சாராய பாட்டிலோடையும் ஸ்பீடி சிகரெட்டோடையும் குடியும் கும்மாளமாக இருந்தேன்னா நம்புவீங்களா? நம்ப மாட்டேங்க. ஸ்தோத்திரம். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், என்னங்க உங்கள் ஆண்டவருக்கு பவரே இல்லை,
கையில் எதுவுமே இல்லாமல், ஆயுதமே இல்லாமல் விராலாக இருக்கிறார். ஒரு கோலம் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எங்கள் கடவுள்கள்லாம் பாருங்கள், கடப்பாறை கம்பி எல்லாம் தூக்கி கையில் வச்சுருக்குங்க. ஸ்தோத்திரம். அவ்வளவு துரோகி, மோசமான பாவியாக இருந்த மனுஷனை மாற்றின விலையேற பெற்ற அன்பு இருக்குதே, அந்த அன்பு, அந்த வல்லமைக்கு முன்னால் எந்த வல்லமையும் நிற்க முடியாது. இந்த வசனம் என்னை மனுஷனாக மாற்றி இருக்கிறது. மிருகமாக வாழ்ந்து கொண்டிருந்த என்னை மனுஷனாக மாற்றி இருக்கிறது. இதை விட என்னங்க வேணும்? என்ன வேணும்? என்ன பவர்? எந்த பவர்? நான் என் குடியிலிருந்து விடுபடுறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், முடியலை. அதை இந்த வேதம் செஞ்சு முடிச்சிருச்சே. அப்போ இதுக்குள்ளே ஏதோ பவர் இருக்குல்ல, இருக்க போய் தான் என்னைய மாற்றி இருக்குது. சொல்லுங்க. கண்ணில் சதா அசிங்கம், சித்தம், அசிங்கம், மோசம், அதெல்லாம் மாற்றினது. சொல்லுங்க, பவர் இருக்கா இல்லையா? எத்தனை பேர் சொல்கிறீங்க பவர்? எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆண்டவருக்கு கையில் காலில் ஆயுதம்லாம் இல்லை. இங்கே 10 கடப்பாறை கம்பி, இங்கே 2 கோடாரி, இங்கே வாச்சாத்து 2 3. அவருடைய ஆயுதம் ஒன்றே ஒன்று தான், தேவனுடைய வசனம். அது உருவ கடந்து போய் அறுக்கும், உள்ளிந்திரியங்களை வகை இருக்கும், நம்ம இருதயத்திற்கு உள்ளவைகளை அறுக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க அல்லேலூயா? அந்த ஆயுதம் என்கிட்ட இருக்குங்க. ஸ்தோத்திரம். நான் இப்போ ஜெபம் பண்ணேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால். அப்பிரயோஜனமான மனுஷன் நான், ஒன்றும் இல்லை. இப்போவும் நான் சொல்கிறேன், நத்திங். நான் ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் ஜெபம் பண்ணும்போது பிசாசு நடுங்கி ஓடுது. இந்த பவர் எப்படி வந்துச்சு? அந்த பவரை நான் நம்புகிறேன். இந்த பவர் எனக்குள்ளே வந்துருச்சு. இப்போ அது பார்த்தா நம்மளை பார்த்தா பயப்படுது. இதை விட என்னங்க பவர் வேணும்? சும்மா கையில் கடப்பாறை கம்பி இதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு ஒருத்தரை பயமறுத்துறதுல என்ன இருக்குது? அல்லேலூயா. பூமியும் அதன் நிறைவும் யாருடையது? சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க? சொல்லுங்க. நம்ம இப்போ தான் செய்திக்குள்ளே போக போகிறோம். பூமியின் அதன் நிறைவும் கர்த்தருடையது. எல்லாம் அவருடையது, எல்லாம் அவருடையது. எனக்கு ஆச்சரியமாக தோன்ற விஷயம், பிசாசு சொல்கிறான் இதெல்லாம் என்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குது. சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்ககிட்ட எல்லாம் இருக்கு, ஆனால் எனக்கு சாப்பாடு கொடுக்கறது தேவன். விளங்கலை? எத்தனை பேருக்கு விளங்கிடுச்சு? விளங்கினவங்க மட்டும் வலது கையை உயர்த்துங்க. என்னைய போஷிக்கிறது தேவன், என்னை உடுத்துறது தேவன். சொல்லுங்க. எனக்கு காரை கொடுத்துருக்கிறார். இந்த ஊருக்கு வரும் பொழுது ஒன்றும் இல்லாமல் மண்ணாக வந்தோம். அவன் சொல்கிறான் எல்லாம் என்கிட்ட இருக்குன்னு. நான் சொல்கிறேன் எனக்குரியதெல்லாம் பரலோகத்தில் இருக்குது. ஸ்தோத்திரம். ஒரு பாஸ்டரு என்னை பார்த்து கேட்டார், என் பாஸ்டர் 3 மாடி கட்டியிருங்க பரலோகத்திலேருந்து, இது சாரி ஃபாரின்லேருந்து ஒரு படம் வருது, உங்களை பற்றி நிறையா பேசுகிறாங்க. நான் அந்த ஏரியாவில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க சொன்னாங்க, ஏங்க நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். சொல்லுங்கள் சிஸ்டர். உங்களுக்கு ஏதோ ஃபாரின் பணம் வருதாம்ல? நான் சொன்னேன், கொஞ்சம் கூடையை எடுத்துகிட்டு வாங்க, அள்ளிட்டு வருவீங்க அப்படின்னு. கூடையை எடுத்துகிட்டு வந்தால் அள்ளிக்கலாம், குத்தி எவ்வளவு சொரிஞ்சி எடுக்கணுமோ எடுத்துக்கோ, வாங்க. இன்னொரு பக்கம் நான் ஏன் வரலைன்னு சொல்லணும்? ஆமாம் வருதுன்னு. இல்லை அவங்க சொன்ன அதுக்கு பார்க்காமையே சொல்லியிருப்பாங்க, ஆமாம் சிஸ்டர் வருதுன்னு. எவ்வளவு வரும்னு அது கணக்கே இல்லை. இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர், கணக்கே இல்லாமல் போய் இன்கம் டேக்ஸில் போய் சொல்லி கொடுத்துருவோம்.
எங்கே வந்து செக் பண்ணி பார்த்தாலும் நாங்கள் எல்லாம் ஓப்பனாக இருக்கோம். எங்களுக்கு வழியிலையும் பயம் இல்லை, மடியிலையும். நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், ஆமாம் ஃபாரின்ல இருந்து தான் வருது, எங்கள் ஃபாரினே பரலோகம். எத்தனை ஏற்றி சொல்லுங்களேன், பரலோகம் தான் நம்ம ஃபாரின். பரத்திலிருந்து ஒருவனுக்கு ஒன்று கொடுக்கப்படாத பட்சத்தில் ஒருவனும் ஒன்றையும் என்ன செய்ய மாட்டான். ஆமாம், இவன் சொல்கிறான் எல்லாம் இடம் கொடுக்கப்பட்டிருக்குது, மண்டையில் நங்குன்னு கொட்டு வச்சு. தேவன் இடம் கொடுக்குறாரா? உங்ககிட்ட இருக்கிறது, நீ உங்ககிட்ட எல்லாம் இருந்தாலும் என்னைய போஷிப்பிக்கிறது தேவன். எனக்கு எங்கேருந்து வருது? அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஒரு வசனம் இருக்குங்க, அந்த வசனத்தை வாசிக்கலாமா? இந்த வசனம் என்னை ரொம்ப காலையில் தொட்டுச்சுங்க. சங்கீதம் 115வது சங்கீதம் 15வது வசனம் வாசியுங்கள். எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கொள்வோமா? எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கொண்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கையை பிடிங்கள, பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கையை பிடிச்சு சொல்லுங்க. இந்த வார்த்தையை சேர்ந்து வாசிக்கலாம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க சொல்லுங்க. வானத்தையும் யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா? சர்வ வல்லமையுள்ள தேவனால் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் எதிர்நீச்சல் அடிக்கிற பார்ட்டி. ஓடுற தண்ணியில் அப்படியே ஓடுற வாழ்க்கையில் இந்த உலகம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது, நாம் மறுபக்கமாக எதிர்நீச்சல் அடித்து பரலோகத்துக்கு நேராக போய்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இல்லையா? இந்த மீன் பார்த்துருக்கீங்களா? மீனுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். ஆண்டவர் ஆத்துமாவை மீனோட போய் கொண்டு போய் ஜாயின் பண்ணார். உங்களுக்கு தெரியுமா? மீனுக்கு இருக்கிற முக்கியமான கேரக்டர் நம்ம வாழ்க்கையில் தேவை. என்னென்னா, மீன் எப்பவும் தண்ணியின் வேகம் எவ்வளவு இருக்கிறதோ அதை விட அதிகமாக அந்த தண்ணிக்கு எதிர்நீச்சல் அடித்து மேலே போகும். அந்த பவர் இருக்குது. ஸ்தோத்திரம். அதனால தான் என்னமோ நம்மளை எல்லாம் ஆண்டவர் மீன்னு சொன்னாரா என்னமோ. அல்லேலூயா. நீ எவ்வளவு ஃப்ளோவில் தண்ணி அடிச்சுட்டு போனாலும் அந்த மீனை மட்டும் அடிச்சுட்டு போக முடியாது. அந்த தண்ணியில் அழகாக அடுத்த பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இந்த ஒரு பகுதியிலேருந்து மேட்டுக்கு தவிர மீனை பார்த்துருக்கீங்க? ஐயோ, இந்த மீன் இந்த தண்ணி வந்து மீனெல்லாம் அடிச்சுட்டு போய், இந்த கதையே மீனுக்கிட்ட ஆகாது. நீ எவ்வளவு தண்ணி வந்தாலும் சரி, சாதாரண மீனுக்கே அந்த பவர்னா, பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிற நமக்குள்ளே என்ன பவர் இருக்கும்? நாம் எந்த அளவுக்கு எதிர்த்து செயல்பட்டு இந்த உலகத்தை கடந்து போகக்கூடிய பவரை தேவன் நமக்குள்ளே வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்திலிருந்து எதுவும், அதனால தான் வேதம் சொல்லுது, கீழானவைகளை நீங்கள் தேடாதீங்க, மேலானவைகளை தேடுங்க. மேலானதை தேட தேட எல்லாம் நீங்கள் மேலே போயிட்டே இருப்பீங்க. கீழே இருக்கிற யாரையும் பார்க்காதீங்க, கீழே இருக்கிற எதையும் பார்க்காதீங்க. சரி, சத்தியத்துக்குள்ளே வருவோம். இந்த லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க இல்லையா? மறுபடியும் வாசிங்க. பிசாசு கேரக்டர் யாருக்கு கொடுக்குறானா? அதை கூட அவனுக்கு நம்புறவனுக்கு கொடுக்க மாட்டான். நம்புறது ஒரு கூட்டம் இருந்தாலும் அவனுக்கு அதில் இஷ்டமான ஆளில் ஒரு குறிப்பிட்டவன் இருப்பான். நிறைய பேர் பிசாசை நம்புகிறாங்க, சீரழிகிறாங்க, சின்ன பின்னமாகறாங்க.
ஆனாலும் அவங்க வாழ்க்கையில் நான் நிறைய இந்த பிசாசு ஓட்டும் பொழுது இந்த பிசாசு என்கிட்ட பேசும். ஒன்றும் இல்லைங்க, நம்ம சாந்தி சிஸ்டருக்காக ஜெபம் பண்ணும்போது கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை நான் பேசினேன்னா அந்த பிசாசு அலற ஆரம்பிக்கும். ஐயோ, அவளுக்கு முன்னால் எதுக்கு இந்த வாக்குத்தத்த வார்த்தையை சொல்கிறேன், இந்த வசனத்தை பேசுகிறேன்னு பிசாசு அலறும். இந்த தேவனுடைய வசனத்தை சொல்லவே விடாது. நான் உட்காந்து ஒரு 10-20 வசனத்தை சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த பிசாசு அலறும். நல்ல வார்த்தையெல்லாம் சொல்கிறேன், என்ன நல்ல வார்த்தையெல்லாம் தேவன் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரே, தேவன் கொடுத்த வார்த்தைகளை சொல்கிறதா எங்களுக்கு ஆசீர்வாதம். அந்த பிசாசு அலறுதுங்க. ஏன்னா அவனுக்கு யாருமே நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு கிடையாது. நல்லா இருக்கணும்னு எண்ணம் இருந்துருந்துச்சுன்னா அவன் ஒழுங்காக இருந்திருப்பான். இருந்திருப்பானா? இருந்திருக்க மாட்டானா? அது எனக்கு இஷ்டமானவனை கொடுப்பானா? உனக்கு இஷ்டமானவன் யாரு? அம்பானி அதானி தான் அவனுக்கு இஷ்டப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் கர்த்தருக்கு இஷ்டமானவர்கள். நமக்கு இதில் சந்தோஷம் பாருங்க. கூழே குடித்தாலும் சரி, சாப்பாட்டுக்கு ஒன்றுமே இல்லைனாலும் சரி, தேவன் என்னை நேசிக்கிறார். இதில் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்குது. ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, தேவன் என்னை நேசிக்கிறார். சர்வ வல்லமையில் தேவன் என் மேலே அன்பா இருக்கிறார், பிரியமாக இருக்கிறார். இதை ஒன்றை வச்சு ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். கிராமத்தில் போனீங்கன்னா சாப்பிட்றதுக்கு பழைய கஞ்சியை போட்டு, எத்தனை பேர் இந்த மாதிரி சாப்பிட்ட அனுபவம் இருக்குது? பழைய கஞ்சியை போட்டு அதை தொட்டுக்கிறதுக்குன்னு ஒரு சின்ன பச்சை மிளகாய், ஒரு சின்ன ஊறுகாய். சிலர் இந்த ஊறுகாவை தொடவே மாட்டாங்க, இதை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சுடுவான். ஒரு சட்டி சாப்பாடை கூட சாப்பிட்டு முடிச்சிடுவான். ஸ்தோத்திரம். புரியுதா? எத்தனை பேருக்கு விளக்குதே? சும்மா அங்கே வைங்க, ஒரு பொருளை வைங்க, இதை பார்த்துக்கிட்டே சாப்பிட மாட்டான். அதை அடுத்த வேலைக்கு எடுத்து வச்சுட்டு போயிடுவான். அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன், கூழையே குடித்தாலும் சரி, அவரை பார்த்துக்கிட்டே நாம் சந்தோஷமாக நம்மளுடைய காலத்தை, இதை விட சந்தோஷம் என்னங்க இருக்குது இந்த உலகத்தில்? தன்னை நம்பி வந்தவங்களெல்லாம் இப்படியே வெறுமையாக்கி ஒன்றுமில்லாமாக்கி வேடிக்கை பார்க்கிற தேவன் அவர் இல்லை. நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்த பொழுதும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ என்ன அவன் சொல்றான்? தனக்கு இஷ்டமானவனுக்கு, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். இதான் அவனுடைய கேரக்டர். அவன் கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர் பாருங்க. அது கொடுக்கறதே அவன் நம்பளவர்கள் எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டான். அதில் தனக்கு இஷ்டமாக யார் இருக்கானோ அவனுக்கு தான் கொடுப்பான். மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 7. நேற்றைய தினத்தில் செய்தி யாரெல்லாம் பார்த்தீங்க, கேட்டீங்களா? இந்த செய்தி நேற்றைய தினத்தில் நம்ம சனிக்கிழமை ஒரு ஆராதனை இருக்குது, அதில் நான் பேசியிருக்கிறேன். நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள், வாசிங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார். யாராக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, பாவியாக இருந்தாலும் சரி, துன்மார்க்கனாக இருந்தாலும் சரி, நீதிமானாக இருந்தாலும் சரி, கேட்கிற எல்லாருக்கும் தேவன் கொடுக்கிறார். சொல்லுங்களேன். அவர் சொல்கிறார், எவனும், அவன் ஒயிட் கலராக இருந்தாலும் சரி, பிளாக் கலராக இருந்தாலும் சரி, மெரூன் கலராக இருந்தாலும் சரி, அவன் என்ன வகையாராக இருந்தாலும் சரி. சொல்லுங்க. எனக்கு ரொம்ப கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் மனசுக்கு ரொம்ப துக்கமான நிகழ்வு வந்துச்சு. நாமெல்லாம் சில இடங்கள்லாம் போகும்போது இது ஏன் ஆண்டவர் செஞ்சார் அப்படி என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? நான் எனக்கு வர தீமைகளை அப்படின்னு நான் யோசித்தது கிடையாது. சிலருக்கு நான் ஜெபம் பண்ணும்போது நடந்த அற்புதத்தை நான் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். நான் அப்படி யோசிச்சிருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்லேட்டர் நகர் பகுதியில் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கவுண்டச்சி
கேன்சர் வியாதியினாலே பாதிக்கப்பட்டு ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் மரிச்சு போயிடுவாங்க அப்படிங்கிற நிலை தான் இருந்துச்சு. பிரேமா சிஸ்டர் வந்து எங்களை கூப்பிட்டு நீங்கள் ஒரு வார்த்தைங்களை வந்து ஜோம் பண்ணுங்கய்யா அப்படின்னாங்க. அவங்களுக்கு அப்படியே ஒரு விசுவாசம். சரி நான் வர்றேன், நான் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது, வர்றேன், தெரிஞ்சவங்களாட்டிருக்கோன்ட்டு போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா அதான் என் மனைவியை பார்த்தோன்னே எல்லாம் நட்டுக்கிட்டு நகை நட்டு, நீங்கள்லாம் சொல்லுவேன் நகை நட்டு போல்ட்டு ஸ்பேனரு இதெல்லாம் இல்லாதனால பார்த்தோன்னே ஓ இவன் தாலியத்தான் கூட்டம் பெந்த கோஸ்தைக்காரன் அல்லேலியாக்காரன்னு சொல்லிவிட்டு டக்குன்னு எங்களை சுற்றிட்டான், ரவுண்ட் பண்ணிட்டாங்க, உள்ளே விடலை. யாருக்கு அடிக்க அல்லேலியாவா அப்படின்னா, ஆமாங்க அல்லேலியா தான். என்னங்கண்ணே உங்களுக்கு இங்கே என்ன வேலை? இல்லை இந்த அம்மா சுகமில்லை. எங்கள் அம்மா சுகமில்லாமல் இருக்கட்டும், உங்களை யாருங்க வர சொன்னான்? அவன் கேட்குற கேள்வி ஒன்றுமே சொல்ல முடியலை. அந்த அம்மாவை கொண்டு வந்து கடைசியில் ஒரு குச்சி கட்டி, குச்சைன்னா குடிசை, ஒரு குடிசை கட்டி பனியிலையும் வெயில்லையும் அந்த அம்மா வெளியவே கிடக்குதுங்க. ஓப்பன் மேலே சுற்றி ஒரு மறைப்பு மட்டும் 4 பக்கம் மறைச்சி ஒரு ஆள் போகிறது மாதிரி ஒரு சின்ன வழி, அதுக்குள்ளே உள்ளே போட்டாங்க ஒரு கட்டில். நான் பார்க்கல, என் மனைவிகிட்ட சொன்னேன். அங்கே பிரேமா சிஸ்டர் பிடிச்சி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் இன்றைக்கி தீர்மானம் பண்ணோம், வந்தது வெறுமையாக போகக்கூடாது. தாவீது சொன்னது மாதிரி இந்த இடத்துக்கு வந்ததற்கு எங்களுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவிகிட்ட சொல்கிறேன். நான் இந்த இடத்துல போய் பார்த்துக்கிறேன், இவன் பேசிக்கிறேன், நீ எப்படியாவது அந்த குடிசைக்குள்ளே உள்ள நுழைஞ்சு போய் அந்த அம்மாக்கிட்ட போய் இயேசுவை பற்றி சொல்லி போடு, ஒரு வார்த்தையாவது ஜீவனுள்ள தேவன் இயேசு தான் சொல்லி போடு, ஒரு பாவ அறிக்கை செய்ய வச்சிரு, அந்த அம்மாவை எப்படியாவது சாகும்போது பரலோகத்துக்கு போய் அந்த ஆத்மா சேர்க்கட்டும், அந்த ஒரு பணியை இன்றைக்கி செஞ்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு என் மனைவிகிட்ட சொல்லிவிட்டேன். அவள் இங்கே நாங்கள் இவங்களெல்லாம் ஏங்க இப்போ என்னங்க என்ன நடந்தது, எதுக்காக இப்படி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், இவன் உள்ளே போயிட்டா. ஸ்தோத்திரம். உள்ளே போய் 5 நிமிஷம் கழித்து இவன் போனதே அவங்க பார்க்கல. இவங்கெல்லாம் எங்ககிட்ட ரொம்ப ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் எதுக்காக வந்தோமோ எங்கள் வேலை முடிஞ்சிச்சு. சரிங்க போயிட்டு வரேங்க போங்க அப்படின்ட்டு கை வந்துட்டோம். 2 நாள் கழிச்சு பிரேமா சிஸ்டர்கிட்ட கூப்பிட்டு, சிஸ்டர் அந்த அம்மா எப்படி இறந்து போயிட்டாங்களான்னு கேட்குறேன். நீங்கள் வேறு பாஸ்டர், அந்த அம்மா வேலைக்கு போயிடுச்சு அப்படின்னா. நான் சொன்னேன் கேன்சரு, அது கேன்சரு நீங்கள் வந்துட்டு போகல இல்லையா, கேன்சரும் போச்சு, ஒன்று எல்லாம் போச்சு, அந்த அம்மா வேலைக்கு போயிடுச்சு. நான் சொன்னேன் ஆண்டவரே இவ்வளோ பெரிய அற்புதம் நடந்து அந்த அம்மா வேலைக்கு போகுது, இயேசுநாதரை ஏற்றுக்கிற மட்டும்தான் இந்த அற்புதம் எதுக்கு? அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, ஏற்றுக்கொள்ள போகிறாங்களா ஏற்றுக்கொள்ளலையா, அதெல்லாம் தேவனுக்கு தெரியலை. கேட்கிற எவனுக்கும் அவர் கொடுக்கிறவர். சொல்லுங்கய்யா, எத்தனை பேர் நம்புறீங்க? நீ விரும்பினாலும் சரி விரும்பலைனாலும் சரி, நீ நல்லவனாலும் சரி துரோகியாக இருந்தாலும் சரி, அவருடைய அன்பை பாருங்களேன். அந்த அம்மா எல்லாம் மனசில் எப்படி கேட்டுச்சோ தெரியலை, அந்த அம்மாவுக்கு வரும். இப்போ பார்த்தா வேலை இப்போ காடு மேடுகள்லாம் சுற்றி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, சர்ச்சை மறைச்சிட்டு ஆண்டவர் இல்லை ஒன்றும் இல்லை. கேட்கிற எவனுக்கும் அவர் கொடுக்கிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்கிறேன், அந்த அம்மாவுக்கே அவர் அதை செய்வாரானா உங்களுக்கு செய்ய மாட்டாரா? எத்தனை பேர் கேட்குறீங்க? நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நீங்கள் நடக்கலாம். நான் நிறைய ஜெபம் பண்ணியிருக்கேன், ஒன்று கூட நடக்கலை. நிறைய ஜெபம் பண்ணியிருக்கேன், ஒன்று கூட நடக்கலை. நல்லா கவனிங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசின எந்த வார்த்தையும் வீணாக வெறுமையாக போகவே போகாது. அல்லேலூயா. உங்கள் கணக்கில் உங்கள் பேர் போட்டு நீங்கள் ஜெபம் பண்ண ஜெபத்தை எல்லாம் அவர் எழுதி வச்சுக்கிட்டே வருகிறார். சரியான நேரம் பொழுது, சரியான காலம் வரும் பொழுது அது உங்கள் தலையின் மீது அது பணியை போல இறங்கும். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் எப்போவுமே உண்மை இல்லாதவராக இருக்கிறார். நான் நிறைய வேலையில் எனக்கு இந்த மாதிரியான எந்த அனுபவம் உண்டு. நிறைய வேலையில் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன், மறந்துட்டேன். பல வருஷங்கள் கழிச்சு ஆண்டவர் நான் என் ஜெபத்தில் நான் கேட்டதை மறந்த பிற்பாடு, நீ அன்னைக்கு ஜெபம் பண்ண இல்லை,
நான் ஒரு நாள், என்னைக்கோ ஒரு நாள் கல்யாணம் பேச்சு ரட்சிக்கப்படும் போது எனக்கு 22 வயசு. 22 வயசில் நான் தேவனை ஏற்றுக்கொண்டேன். 28 வயசு, 8வது வயசில் எனக்கு கல்யாணம். எங்கள் ஊரில் 15 வயசாகி கல்யாணம் நடக்கலைனாக்கா அவன் வந்து பெரிய துரோகியாக பார்ப்பானுங்க. நான் சொல்லுவேன், அது சோதம் குமாரா. என் தம்பி 17 வயசில் 2 கல்யாணம். உங்களுக்கு இப்போ புரியும் நினைக்கிறேன். பாதி புரிஞ்சிருக்கா? அதுக்காக மீதி டீட்டெல்லாம் சொல்ல முடியாது. நிறைய கிராமம் அப்படித்தான் இருக்கு. 22 வயசை தாண்டி 25 வயசு வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகலை. எங்கள் அப்பா என்னை குறித்து பேசின வார்த்தைகள்லாம் என் காதே அழுகி போச்சு. ஸ்தோத்திரம். நான் இங்கே கல்யாணத்துக்கு பொண்ணு வருது. ஒரு போலீஸ்கார மகளை கூப்பிட்டு வந்து இவளை கட்டிக்க அப்படின்னாங்க. நான் போலீஸ்காரர்கிட்ட கை கட்டி போய் குற்றவாளி மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கேன். அவன் எந்திரிச்சு, ஏய் இங்கே வா போ பண்ணிக்கிட்டு இருப்பான். இது எதுக்கு நமக்கு இந்த வம்பு? ஸ்தோத்திரம். நான் ஆண்டவர்கிட்ட ஒரு அழகான ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, எனக்கு நீர் ஒரு பெண்ணை கொடுப்பீரானால் எப்படிப்பட்ட பெண்ணாக இருக்கணும்? நான் ரட்சிக்கப்பட்டதே இப்போ கல்யாணம் முடிகிற அந்த கல்யாணம் பேச்சு அடிபடும் போதே ஜெபம் பண்ணேன். ஸ்தோத்திரம். என்ன சொன்னது? எனக்கு வர்ற மனைவி எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கணும், ஒரு டிசைன் பண்ணுங்க. என் புருஷன் எப்படி இருக்கணும்? நம்ம எல்லாம் பார்த்தெல்லாம் மேலே பார்த்தோம்னா இந்த கண்ணு புருவம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த காது இப்படி இருந்தால் இருக்கும், இந்த மூக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம நிறைய டிசைன் பண்ணுவோம். நம்ம டிசைன் பண்ண வேண்டியது அது இல்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் விரும்புகிற பெண்ணை அல்ல, நீர் விரும்புகிற பெண்ணை எனக்கு தர வேண்டும். அப்புறம் கேட்டேன், என்ன தெரியுமா? நான் கலர் பார்க்க மாட்டேன், ஜாதி பார்க்க மாட்டேன், படிப்பு பார்க்க மாட்டேன், பணம் பார்க்க மாட்டேன், ஆஸ்தி பார்க்க மாட்டேன், அந்தஸ்து பார்க்க மாட்டேன், யாருன்னு பார்க்க மாட்டேன். ஆண்டவரே, நீங்கள் இந்த பொண்ணுன்னு கையை நீட்டி இதுதான்ப்பா நான் உனக்கு வச்சுருக்கேன்னா நான் கல்யாணம் முடிக்கிறேன் அப்படின்னேன். கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு இந்த ஜெபத்தை பண்ணி. என் பொண்டாட்டியை பார்த்துட்டு பார்த்துட்டு இப்படி கிராஸ் ஆகி போகிறேங்க. 1.5 கிலோமீட்டர் போயிட்டோம். எங்கள் பாஸ்டர் கேட்குறாரு, என்ன பிரதர் பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னாரு. இல்லை பாஸ்டர்ண்ணே, எனக்கும் தான் பிடிக்கலன்னாரு. இவர் எனக்கு தான் பிடிக்கலன்னு சொல்லி அப்படி தலையை ஆட்டுறதுக்குள்ளே எனக்கு ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. மகனே, நீ என்ன ஜெபம் பண்ண 5 வருஷத்துக்கு முன்னால், நீ ஜெபம் பண்ண ஜெபத்தை நினச்சி பாருன்னாரு. இது என்னடா வம்பா போச்சு, சொல்லுங்க ஆண்டவரே. காரில் போயிட்டுருக்கோம், அவர் பேசுகிறது எனக்கு கேட்குது. இவங்கெல்லாம் காரில் பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, என்கிட்ட திட்டமாக பேசுகிறார். நீ என்ன சொல்லி ஜெபம் பண்ண? நான் காட்டுற பொண்ணை நீ கல்யாணம் படிப்பேன்னு சொல்லியிருக்கிற. படிப்பு பார்க்க மாட்டேன், அழகு பார்க்க மாட்டேன், ஆஸ்தி பார்க்க மாட்டேன், பணம் பார்க்க மாட்டேன், ஜாதி பார்க்க மாட்டேன், கலர் பார்க்க மாட்டேன் நீ சொல்லியிருக்கிற அப்படின்னார். ஆமாம் ஆண்டவரே, இதுதான் நான் உனக்கு காட்டுற பொண்ணு, நீ கல்யாணம் முடிச்சுக்கோன்னாரு. எங்கள் பாஸ்டர் நான் வேண்டான்னு சொன்னே அதை குறித்து வேண்டாம் ஆமாம் வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டான்னு போயிட்டே இருந்தாருங்க. டக்குன்னு சரிங்க பிரதர், ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் வீட்டுக்கு. பாஸ்டர் ஒரு நிமிஷம்னு. என்னங்க பிரதர்? இந்த பொண்ணு தான் தேவசத்தை முடிச்சிருங்கண்ணே. அவருக்கு என்ன நினச்சார்னா, லூஸாக இருப்பான்னாட்டிருக்கு, சரியான லூஸாக இருப்பான்னாட்டிருக்கு. விடு, இவன் சாவணும்னு நினச்சான், சாவட்டோன்னு கல்யாணம் முடிச்சு வச்சாரு. எங்களை வாழ வச்ச தெய்வம். சொல்லுங்க கையை உயர்த்தி. அல்லேலூயா. இல்லையா? 5 வருஷத்துக்கு முன்னால் பண்ண ஜெபத்தை நான் மறந்துட்டேன். அதனால் நீங்கள் என்ன நினைக்கலாம், நான் என்னைக்கோ ஜெபம் பண்ணது. நீ ஜெபம் பண்ணி மறந்து போனதை கூட சில ஆண்டுகள் கழித்து ஞாபகப்படுத்தி தேவன் உனக்கு செய்வார். உன்னை இது அன்னை கேட்டீங்கள, அதுதான் இது கொடுப்பார். கேட்கிற எவனுக்கும் அவர் கொடுக்கிறவர். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் கொடுக்கறது எப்படி இருக்கும்?
என் கேள்வி பதில் சொல்லுங்க. அவர் கொடுக்கறது எப்படி இருக்கும்? பெஸ்ட்டாக இருக்கும். பெட்டர் கூட கிடையாதுங்க. சொல்லுங்களேன், தி பெஸ்ட். எதா இருந்தாலும் சரி, தேவனுடைய கையிலிருந்து நீங்கள் ஒன்றை வாங்குறீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையாய் ஆசீர்வாதமாக இருக்கும். அண்ணாளுக்கு கொஞ்சம் பிரச்சனை, ஜெபம் பண்ணிட்டு போயிட்டா. ஓ ஜெபம் அங்கே போயிடுச்சு. ஐயோ எனக்கு செய்யல. வருஷம் இதே ஜெபம், வருஷம் ரொட்டினா இதே ஜெபம், ஒரே ஆளுங்க, ஒரே கண்ணீர், ஒரே கிளம்பல், ஒரே புலம்பல், வருஷம் ஒரே ஏளனம், பரியாசம், சக்களத்தி எழும்பி. அவன் குழந்தை உனக்கு இருக்குன்னா நீ வச்சுக்கோ, இருக்குங்கிறதுக்காக இல்லாதவங்களாம் ஏளனம் பண்ணா யோசிச்சு பாருங்க. அவன் அந்த அண்ணாளுடைய புருஷன் சரியில்லை. நானாக தான் 2 மிதி மிதிச்சு போடுவேன். எல்லாமே இப்படித்தான். இந்த லேயாலும் அப்படித்தான். உடனே குழந்தை பிள்ளை பெறாததை கண்டு அவளை மக அற்பமா என்றது. எப்பவுமே காத்திருந்து ஒன்றை கொடுக்கிறார்னா அது தீர்க்கதரிசியாக இருக்கும். ஒன்று சொல்லுங்களேன், எங்கள் அம்மாவுக்கு குழந்தையே கிடையாதுங்க. எல்லோரும் எங்கள் வீட்டில் எல்லாம் எங்கள் அம்மா கூட கல்யாணம் முடிச்சவங்களுக்கெல்லாம் குழந்தை எல்லாம் உண்டாயிடுச்சு. இப்போயெல்லாம் 4 வருஷம் 5 வருஷம் இல்லைன்னா குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி ஒத்த வருஷம் குழந்தை இல்லைன்னா 2வது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு சொந்த அக்கா மக எங்கள் அப்பா கிட்ட வந்து மெதுவா, சரிடா அவள் பாவம் என்ன பண்ணுவா, அவளுக்கு குழந்தை இல்லையாட்டிருக்கு, இந்த இவளை முடிச்சுக்கோ. உடனே அந்த பேச்சுவார்த்தை அடிபட்டுக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் தான் ஜெயலட்சுமின்னு ஒரு அத்தை ஊரில் வெளியே படிச்சுக்கிட்டு இருந்தது வந்திருக்காங்க. அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்தவங்க. வந்த உடனே எங்கள் அம்மா போய் 2 பேரும் ஈக்குவல் ஸ்டேஜ். எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. இங்கே வாருபில்ல, எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, என் புருஷனுக்கு 2வது கல்யாணம் பண்ண போகிறாங்க, பேச்சுவார்த்தை அடிபட்டுக்கிட்டு இருக்கு. நீ கவலைப்படாத, இந்த வருஷத்துக்குள்ளே தேவன் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பார். அந்த பிள்ளையை நீ கர்த்தருக்காக வளர்க்கணும், அது தேவனுக்காக ஊழியம் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி எங்கள் அம்மா கிட்ட ஒன்று சொல்லிங்க, கிறிஸ்தவ பேர் தான் வைக்கணும், கிறிஸ்துவுக்காகத்தான் வளர்க்கணும். எங்கள் அம்மா குழந்தை கிடச்சா பரவாயில்ல, சரி நான் அப்படியே செய்கிறேன்ட்டு குழந்தை பிறந்தால் தான் போச்சு. வந்தோடனே குழந்தை பிறந்துச்சு, பரவாயில்லையே ஆண்டவர் கொடுத்துட்டாரே, சோத்திரம். என்ன பேர்ல? கணேசன். எத்தனை நாளைக்கு இப்படியே அலைவேன் போ. ஒரு நாள் அந்த வீட்டுக்கு போயிட்டு, அந்த அத்தை வீட்டுக்கு போயிட்டு, எனக்கு இந்த கதையெல்லாம் தெரியாதுல்ல, அவன் போயிட்டு ஒரு நாள் அந்த ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஊழியத்துக்கு வரணும் ஆண்டவர், நேரடியாக நீங்கள் என்னை தாயில் கருவில் தேர்ந்தெடுத்ததுக்கான முகாந்தரம் இருந்தால் அந்த ஊழியத்துக்கு வர, இல்லைன்னா வரவே இல்லை, அதை செய்யவே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 6 அடையாளம் காமிச்சிட்டார். 7வது அடையாளம் கேட்டுக்கிட்டு இருக்கேன், தாயில் கருவிலே என்னை தெரிந்து கொண்டதற்கான அடையாளத்தை இருந்தால் நான் வர்றேன், இல்லைன்னா நான் வேலை பார்த்துக்கிட்டே ஊழியம் செய்கிறேன், எனக்கு அந்த ஊழியமே வேண்டாம்ப்பா சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி பைபிள் காலேஜுக்கு போகலான்னு யோசிக்கிறேன். என்னன்னு தெரியல, அது மனசில் இருக்குது. எஸ்ஸா நோவா தெரியலை. செய்யணும்னு ஆசை இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. இப்படி என்ன இருக்கும்போது எங்கள் அத்தைகிட்ட போய் சொல்கிறேன். பக்கத்தில் சர்ச்சு பக்கத்தில் இருந்தாங்க. அத்தை, நான் ஊழியத்துக்கு போகலான்னு இருக்கேன், ஆனால் நான் போக போகிறேன்னா என்னான்னு தெரியலை, நான் ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளம் கேட்டிருக்கிறேன் சொல்ல உடனேயே அழுது கத்திட்டு ஓடினாங்க. என்ன இப்படி அழுது, நான் என்ன சொன்னேன், இதுக்கு போயிட்டு இப்படி அழுகிறாங்களே. 10 நிமிஷமாக வரல, வீட்டுக்குள்ளே உட்காந்து அழுன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தாங்க. நான் போயிட்டு வரத்த, ஏதோ உள்ளே போய் ஏதோ நான் சொன்னது மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்களேன்னு சொல்கிறேன். வந்துட்டாங்க. வந்த உடனே, ஏத்த நான் ஏதாவது தப்பாக பேசிட்டு நான் எதுக்காக அழுகிறீங்கன்னு. இல்லைப்பா, அவ தான் இந்த சரித்திரத்தில் சொல்ல, உங்கள் அம்மாவுக்கு குழந்தை இல்லை, உங்கள் அப்பாவுக்கு 2வது கல்யாணம் பண்ணாலும் போனாங்க. அப்போ தான் நான் ஒரு ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் உடைய கொடுத்தாரு, கிறிஸ்தவ பேரை வச்சு கிறிஸ்துவுக்காக ஊழியத்துக்காரன் நான் வருவேன் நான் சொன்னேன். உங்கள் அம்மா இல்லை, எங்கள் சாமி கோச்சுக்கிறோம், கண்ணை காதெல்லாம் குத்தி போடும்,
அதனால் எங்கள் சாமி பேர் வச்சிடுறேன், இதை நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா அப்படி செஞ்சிட்டா. 22 வருஷம் கழிச்சு அதே கடவுள் ஜெபத்தில் உன்னை கொடுத்தவர் நான் மறந்துட்டேன், எல்லாரும் மறந்துட்டா, உங்கள் அம்மா மறந்துட்டா, அவர் தூக்கிட்டு வந்து அதே ஊழியத்தில் வச்சிருக்கிறாருன்னு சொல்லும்போது அவருடைய வல்லமையை நான் நினைக்கும் போது எப்படிப்பான அழாமல் இருக்க முடியும். நாங்கள் அப்போத்தான் இதுவரைக்கும் அவங்க அழுதாங்க, இப்போ நான் அழுகிறேன். நான் முழுவதும் என்னை அர்ப்பணிக்கிறேன். இனி நான் தப்பி போக முடியாது ஆண்டவரே. அன்னைக்கு விழுந்தவன் தான் உங்கள் மத்தியில் கொண்டு வந்து இன்னைக்கு நீ பாட்டி வச்சிருக்கிறேன். ஸ்தோத்திரம். 22 வருஷத்துக்கு முன்னால் ஜெபித்த ஜெபம் வீணா போகாமல் என்னை கொண்டு வந்து நிறுத்தி அவங்களுக்கு நன்றி சொல்ல வச்ச தேவன். 22 வருஷம் இல்லைங்க, 222 வருஷம் ஆனாலும் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை கைவிடுவதில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. கேட்குற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவருடைய கேரக்டர் பாரு. ஓர வஞ்சகம் கிடையாது, வித்தியாசம் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இன்க்ளூடிங் சாத்தானோட சேர்த்து சொல்கிறேன், ஓர வஞ்சகமாக இருப்பான். இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு கொடுக்கறத பார்த்திங்கன்னா, ஒத்த பிள்ளைக்கு சுண்ணாம்பு, ஒத்த பிள்ளைக்கு விளக்க மாட்டேங்குது. என்ன அது? வெண்ணெய். எங்கள் ஊரில் வெண்ணெய் என்ன திட்டுறது? ஒத்த கல்லில் சுண்ணாம்பு, ஒத்த கல்ல. ஆமாம், இன்னைக்கு அப்படித்தான் நிறைய இடத்துல நடக்குதுங்க. நிறைய பேரண்ட்ஸு பிள்ளைகளை ஈக்குவலாக நேசிக்கிறதே கிடையாது, பிள்ளைகளையாவ மதிக்கிறது கிடையாது. அதில் ஏன் தெரியுமா? பைபிள் அழகான ஒரு வசனம் இருக்குங்க, பொல்லாதவர்களாகிய நீங்கள். நாமெல்லாம் பொல்லாதவர்களா? அதனால தான் அப்படி இருக்கிறாருங்க. ஏன்னு கேட்குற கேள்வியில் நீங்கள் எல்லாம் பொல்லாதவர்கள் எழுதி வச்சிருக்கிறார் ஆலோசனை. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா, கையை உயர்த்தி சொல்லுங்கள், பரமபிதா எப்படி கொடுப்பார்? ஏன் உங்கள் ஜெபம் ஒன்று கூட செத்து போகலை, அது உயிரோடு இருக்குது, விலையேற பெற்றதாக இருக்குது. தேவன் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் உனக்கு செய்து முடிக்கும் பொழுது உன் கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். இது எப்படி நடந்துச்சு, எப்படி ஆச்சரியம், நீ ஆச்சரியப்படுகிற அளவுக்கு தேவன் செய்வார். கேட்குற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். எல்லாருக்கும் சொல்கிறார். எப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம், தொழுது கொண்டிருக்கிறோம். நான் பல நாள் அழுதுருக்கிறேன். என்னென்னா, நீங்கள் எத்தனை பேர் உங்களுடைய லைஃப்பில் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டு நீங்கள் கண்ணீர் வடிச்சிருக்கிறீங்க? உங்கள் கேள்விக்கு ஒரே பதில், நீங்கள் புறக்கணிக்கப்பட்டது தான் தேவன் உங்களை சேர்த்து கொண்டதற்கான அடையாளம். அங்கே அவங்க புறக்கணிக்கிறலாம் இங்கே உட்காந்துருக்க மாட்டீங்க. அங்கே புறக்கணிச்சதுனால தான் தேவன் உங்களை சேர்த்து கொண்டதற்கான அடையாளமே அதுதான். எங்கள் வீட்டில் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நான் ரொம்ப மனசில், எங்கள் வீட்டில் 2 அடுப்பு வேகும். என்னென்னா, ஒரு அடுப்பில் பொன்னி அரிசி, ஒரு அடுப்பில் ரேஷன் அரிசி. எத்தனை பேர் பொன்னி அரிசி சாப்பிட்றதுன்னா பிடிக்கும்? உங்களை யாருக்குமே பொன்னி அரிசி சாப்பாடு பிடிக்காது. ரேஷன் அரிசி சாப்பிட்டோம்னா எனக்கு பிடிக்குங்கிறவங்க இந்தா இங்கே ஒருத்தி இருக்கா, அவளுக்கு ரேஷன் அரிசி தான் சாப்பிட பிடிக்க மாட்டிருக்கு. அந்த பாப்பாவை சொல்கிறேன், உனக்கு ரேஷன் அரிசி பிடிக்குமா பொன்னி அரிசி பிடிக்குமா? வா, என் வீட்டில் நிறையா ரேஷன் அரிசி இருக்குது, எடுத்துகிட்டு. எனக்கு அப்போ ஆசை, வாலிப பருவத்தில் பொன்னி அரிசியில் சாப்பாடணும். பொன்னி அரிசியை விட 5020 அப்போ ஃபேமஸ். நல்ல வெள்ளையாக பல வெள்ளை வெள்ளையேன்னு மல்லிகைப்பூ வாட்டம் இருக்கும். அதை வடித்து வச்சுருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா,
மரக்கட்டை கலர்லையும் வெள்ளையிலையும் கலந்து ஒரு மாதிரி எடுத்து மூக்குக்கு கொண்டு போனால் பாதி குடல் வெளியே வர்றது மாதிரி இருக்கும். இன்றைக்கி இருக்கிற அரிசி மாதிரி இருக்காது. நாங்கள் உயிர் வாழ அதை தின்னோம். அந்த அரிசி சமைச்சு வச்சுருப்பாங்க. ஒரு வாரம் சொல்லு, டேய் தொடாதடா, அது அவனுக்கு வேணும், எனக்கு நேரம் அடுத்தவனுக்கு. ஒரு நாளைக்காவது நான் நினைப்பேன், ஒரு நாளைக்காவது இவங்க யாரும் இல்லாத போது அதில் போட்டு சாப்பிட்டு போடலான்னு பார்ப்பேன். சட்டியை போய் பார்த்தா ஒரு நாளும் அதில் ஒரு பருக்க கூட இருக்காது. ஸ்தோத்திரம். இப்போ இல்லாதவர்களுக்கு சிப்ப கணக்கு அரிசி வாங்கி கொடுக்க தேவன் எனக்கு உதவி செய்கிறார். எது மேலே வாஞ்சையாக கிடந்தோட இன்றைக்கெல்லாம் வெளியே போனேன். இல்லைம்மா அரிசி இல்லையாம்மா, சரி ஒரு சிப்ப அரிசி எடுத்து கொண்டு வந்து போடுங்க பிரதர். பிரைஸ் கார்டு. தேவன் நம்மளை என்ன செய்கிறார் யோசிச்சு பாருங்களேன். எப்படி வாழ்ந்த நம்மளை, அதான் அந்த அன்புக்கும் இந்த அன்புக்கும். நான் ஒரு நாள் கேட்டேன், கொரோனா காலத்தில் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர்ஸ் எல்லாம். நமக்கு இருந்த பாதி விசுவாசம் போகிறது, பாஸ்டர் கூட பேசுங்க, பாதி விசுவாசம் போய் செத்து நாத்தம் எடுத்து போயிடுவீங்க. கொரோனா வந்துச்சோ இல்லையா, பாஸ்டர்ஸ்க்கு பேச, ஐயா ஸ்தோத்திரம் எப்படி இருக்கீங்கன்னாங்க. நல்லா இருக்கிறேன். நீங்கள் ஏதோ வாழ்ந்து வாழாமல் செத்து சாகாமல் இருக்கிறோம் அப்படின்னாங்க. ஏன் என்னாச்சு, என்ன இப்படி கொரோனா வந்துருச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னா, என்னமோ கொரோனா வரலன்னா இவங்க ஓலியத்தை செஞ்சு அப்படியே தள்ளிடுறது மாதிரியும், அப்படியே ஆத்துமாக்களை அறுவடை செஞ்சு புரியும் அப்படியே பீஸ் பீஸாக வெட்டி போடுறது மாதிரியும் ஒன்றும் கிடையாது, ஒரு மண்ணு கிடையாது. ஆனால் பேச்சு பார்த்தீங்களா, ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணிங்க, நீ சாகிறதான் பாஸ்டர். நான் சொன்னேன், வாயின் வார்த்தையின்படி ஆக கடவுள். இன்னும் கொஞ்சம் காலம் கொரோனா இருந்திருந்தாலும் கூட தேவன் நம்மளை நிறைவாய்த்தான் நடத்தியிருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு குறை இல்லாமல் தேவன் பார்த்து கொண்டார். நம்புறீங்களா? ஒரு குறை இல்லாமல் தேவன் பார்த்து கொண்டார். என்கிட்ட கிட்டத்தட்ட 2-3 சிப்பம் கிடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அரிசி எத்தனை சிப்பம்? 4-5 இருந்துச்சா, இதுக்கு மேலே இருந்துச்சா? நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, இது எதுக்கு ஆண்டவரேன்னு கேட்டேன். அப்புறம் தான் எனக்கு ஒன்று யோசனை சொன்னார். நிறைய போய்ட்டு அவன்கிட்ட ஃபோன் பண்ணி புடம்பிக்கிட்டு இருக்கான்ல, அவனுக்குலாம் எடுத்து கொடுத்துருன்னார். நான் சொல்லேன், என் பிரதர்ஸ்கிட்ட போய்க்க வா, திறந்துருக்க கடையாக பார்த்து இன்னும் ஒரு 10 கிலோ அரிசியை வாங்கிட்டு வா, இதையும் போட்டு பேக்கில் பிரிங்க, எல்லாம் முடிச்சு ஒரு 10 பேரை வர சொல்லு, மூட்டையை கட்டி எல்லாத்துக்கிட்டே அனுப்பிச்சி விட்டு கொஞ்சம் பணத்தையும் கையில் கொடுத்து போங்கய்யா போகல. இந்த பக்கம் படம் மறுபடியும் 2-3 சிப்பம் வந்து நிரம்புது. ஸ்தோத்திரம். யாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி, ஐயா நம்மளை ஆண்டவர், ஐயா அம்மா இப்படி வழி நடத்தலை, கௌரவமாக தேவன் நம்மளை நடத்திக்கிட்டு இருக்கிறார். சொல்லுங்க ஐயா, என்னை அழைத்தவர் அப்படித்தான் நம்மளை நடத்துவார். முடிவு பரியந்தமும் அப்படி நடத்துவார். மனுஷர் கைவிடலாம், மனுஷர் கைவிடலாம், நிச்சயமாக தேவன் உன்னை அழைத்திருக்கிறார்னா கைவிட மாட்டார். உன் வீட்டில் ஒன்றுக்கும் குறை இருக்காது, ஒரு காரியமும் குறைவு இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைங்கிறதுக்கு அடையாளம் உன்னை அவர் வழி நடத்துகிறதா, உன்னை போஷிக்கிறதா, உன்னை உடுத்து வைக்கிறதா, உன் கூட இருக்கிறதா, உன் சாட்சியின் வாழ்க்கை தான். இதுதான் நீ கர்த்தருடைய பிள்ளைங்கிறதுக்கு ஒரு அடையாளம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ கேட்கிற எவனுக்கும் என் தேவன் கொடுக்கிறார், எல்லாருக்கும் கொடுக்கிறார். யார் கேட்டால் அவங்களே கேட்டால் கொடுக்கும்போது பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் அப்பிக்கு அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவானே என்னார். ஆனால் இங்கே பிள்ளைகளுக்கு உரியதை எப்படி பிள்ளைகள் எடுக்காமல் இருக்க முடியுமா? அது என்னுடையவைகளாம் உங்களுடையவை. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, இப்போ அட்ரஸ் இல்லாமல் இருக்கிறீங்களா? இப்போ அட்ரஸ் இல்லாமல் இருக்கிறீங்களா? எனக்கு நான் ஒரு நாள் அழுதுருக்கேன், எனக்கு லெட்ரு போட்டால் வராது. என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க ஸ்தாபனத்தில், யோ இல்லையா உனக்கு மட்டும் லெட்ரு போட்டால் வரவே மாட்டேங்குது அப்படின்னா.
அழுதுருக்கிறேன். ஆண்டவரே, நானும் போய் போஸ்ட்மேன்ட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், நான் தான் அவனுக்கு ஞாபகத்திலே நிற்க மாட்டேங்குதே. அவன் கேட்குறான், உடனே மாதிரி 4 டேவிட் இருக்கான், இந்த டேவிட் எனக்கு ஞாபகம் வரும் போய் அப்படின்ட்டான். ஆபிரகாமுக்கு சொல்கிறேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன் பேர் என்ன செய்வேன்? இப்போ எல்லாம் வர்றவெல்லாம் இல்லைல்ல, சர்ச் ஸ்ட்ரீட் இங்கே வந்து நினைக்கிறான். என்னங்க இங்கே வந்து நிற்கிறீங்க? இல்லைங்க, வர சொல்லியிருக்கேன். இங்கே வந்து நிற்பாங்க. எதுக்கு? இந்த கட்டடம் தான் அவங்களுக்கு அடையாளம். எனக்கு அடையாளம் இல்லாமல் இருந்தால் நம்மளும் நீங்கள் ஒரு வேளை அப்படி இருக்கிறீங்கன்னா உங்களை தேவன் உன் பேரை பெருமைப்படுத்துவார். சொல்லுங்க, உன் பேரை என்ன செய்வார்? எத்தனை பேர் நம்புறீங்களா? நம்மளுடைய வயிற்றில் குழந்தையே பிறக்காமல் இப்படியே அழிஞ்சு மண்ணாவே போயிடுவோம், மலடியாகவே போயிடுவோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்நாள் ஹிஸ்ட்ரியை இன்னும் 1000 ஆண்டு இருந்தாலும் பேசுகிறதுக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருக்கிறார். மலடின்னு இல்லை, அவன் பெத்த பிள்ளை, ஒரு பிள்ளை 100 பிள்ளை பெற்றதுக்கு சமங்க. ஒரு பெரிய தீர்க்கதரிசி. சும்மா நிறைய பிள்ளைகளை பெக்கிறத விட தேவன் ஒரு பிள்ளையை கொடுத்தாலும் உருப்படியான பிள்ளையை உனக்கு கொடுப்பார். காத்துரு, நீ தேவன்கிட்ட கேட்கறது உனக்கு நிறைவாய், அற்புதமாய், அதிசயமாய் அவன் நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, நான் ஒரு பாட்டுருக்கு, நான் அதை தொட விரும்பலை, நான் இத்தோடு முடிக்க விரும்புகிறேன். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அப்ப எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான்னா தேவனுடைய சுபாவம் எல்லாருக்கும் கொடுக்கிற சுபாவம். சாத்தானுடைய சுபாவம் எப்படி? இஷ்டமானவனுக்கு தான் கொடுப்பான். நான் இப்போ ஒரு பேர் வைக்கிறேன், நீங்கள் உங்கள் மனசில் பதிய வச்சுக்காங்க. நீங்கள் கொடுக்கிற தேவன் இடத்துல இருக்கிறீங்க, கெடுக்கிற சாத்தான் இடத்துல இல்லை. சொல்லுங்க, உங்கள் கூட இருக்கிற தேவன் யாருங்க? கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. நீங்கள் வீட்டில் போய் ஒரு லிஸ்ட்டு போட்டுக்காங்க, ஒரு சின்ன ஒரு சாம்பிள். ஒரு வீட்டில் போய் நீங்கள் அதுக்காக பொருள் மேலையெல்லாம் ஆசைப்படாதீங்க. சரி, பொருள் மேலே கிறிஸ்தவர்கள் ஆசைப்படக்கூடாது. ஆனால் தேவன் நம்மளுக்கு கொடுப்பார். அதுதான் அவருடைய மிராக்கள். நம்ம ஆசைப்படுறதெல்லாம் ஒன்று தான், தேவன் தான். உம்மை பார்க்கணும், உம்முடைய பிரசன்னத்தை பார்க்கணும், உம்மை முகத்தை பார்க்கணும், உம்முடைய வசனத்தை பார்க்கணும், உம்முடைய அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்து, இதுதான். ஆனால் தேவன் என்ன செய்வார்னா, நீதிமானுடைய வீட்டையும் ஆஸ்திகளையும் அவர் ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன். நீங்கள் எழுதி வச்சுக்காங்க ஒரு பேப்பரில். இன்றைக்கி ஆண்டவர் பேசியிருக்கிறார். நான் இதெல்லாம் எழுதுகிறேன், இதெல்லாம் இருக்குது. நீ அதை பின்னால் பேப்பரை மடித்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருங்க, தொடாதீங்க. 1 வருஷம் கழித்து இந்த பேப்பரை நீங்கள் எடுத்து அந்த 1 வருஷத்துக்கு பின்னால் தேவன் கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுங்கள். அந்த சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்குவார். எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்கள். எல்லாரும் 7 பேர் இருப்போம். நீங்கள் சொல்லுங்கள், என் தேவன் கொடுக்கிற தேவன். அது கேட்குற எவனுக்கும் கொடுக்கிறவர், எவனுக்கும் கொடுக்கிறவர். யாராயிருந்தாலும் கேட்குற எவனுக்கும் தேவன் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களிலே நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. உங்கள் ஜெபம் வீணாக போகாது, நீங்கள் கேட்குற காரியம் வீணாக போகாது. ஸ்தோத்திரம். ஐயோ, நான் கேட்டிருக்கனே, பல வருடத்துக்கு முன்னாலேயே நான் கேட்டனே, எதுவுமே நடக்கலையே, நான் என்ன செய்வேன்? அப்படிலாம் இல்லை. கண்டிப்பாக நான் உனக்கு சொல்கிறேன், உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். உன்னை எதுக்காக தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டார். 1000 பிசாசு உன்னை குறித்து 1000 சதி ஆலோசனை திட்டங்களை உருவாக்கி உங்களை அழிக்கலான்னு நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய திட்டம் எப்படி இருக்குது தெரியுமா?
உன்னை ஆண்டவர் உயர்த்தணும், ஆசீர்வதிக்கணும், சாட்சியாக நிலைநிறுத்தணும். இந்த பூமியில் அவருக்காக நீங்கள் ஒரு ஸ்தோத்திரம் ஜெய சம்பத்தை நாட்டும்படியான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்துவார். உங்களை வெட்கப்படுத்தணும்னு நினச்ச பிசாசு வெட்கப்பட்டு போவான். நம்புகிறவங்க எத்தனை பேர்? நீங்கள் சொல்லுங்கள், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், அறிக்கையிடுங்க. ஏன்னா என் கூட இருக்கிற தெய்வம் எனக்கு கொடுக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. இஷ்டமானவனுக்கு அல்ல, எவனுக்கும் கொடுக்குறேங்கிறார். எனக்கு நான் அதுக்குள்ளே வர்றேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல தெய்வமே, எங்களோடு பேசினபடிய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும், உம்முடைய நன்மையிலும் கிருபையினாலும் நிரப்பி வழி நடத்தும். இந்த வசனம் 100, 60, 30 பலன் கொடுக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஒரு பாடல் பாடும்பொழுது தேவனுடைய ஊழியத்திற்கென்று காணிக்கை படைக்கிறதான நேரம்.